திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை முருகன் கோவிலில் தைப்பூசத்தையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், திருப்பூர் அருகே உள்ள சிவன்மலை முருக ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற ஆலயம், அங்குள்ள தைப்பூச விழா குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சண்முகவேல். அதாவது திருப்பூர் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இன்னைக்கு தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு சுவாமி ரதத்திற்கு எழுந்தருள் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த சுவாமி மலையை சுற்றி வரும் வழி நெடுகளும் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரோகரா கோஷத்தோட இன்னைக்கு முருகப்பெருமான வழிபட்டாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற பெருமை மிகும் முருகன் ஸ்தலமாகும் இது. அதாவது இங்க மலை கோவில்களிலேயே ஆண்டவன் உத்தரவு பெட்டி அமைக்கப்பட்டு சிறப்பாக காணப்படுது. இந்த சிவன்மலை திருக்கோவில்ல வருடந்தோறும் தைப்பூச தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு கடந்த 2ஆம் தேதி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வீர காளியம்மன் கோவில்ல தேர் திருவிழா நிகழ்ச்சியோடு விழா துவங்கியது. அதாவது தினமும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான அதாவது இன்னைக்கு தைப்பூச தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. இன்று அதாவது அதிகாலை முதலே முருகப்பெருமானுக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. மகர புஷ்ப நல்லோரையில முக்கிய நிகழ்வான சுவாமி ரதத்திற்கு எழுந்தருள நிகழ்ச்சி இப்ப வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுல சுவாமி மலையை சுற்றி வரும்போது வழிநடிகளும் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்களும் அரோகரா கோஷத்தோட முருகப்பெருமான வழிபாடு செய்தாங்க. இன்னைக்கு மாலை 4 மணி அளவுல அதாவது 4 மணி அளவுல தேரோட்டமானது இன்னைக்கு துவங்க இருக்குது. 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளாங்க. இந்த தேரோட்ட திருவிழா 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த தேர் திருவிழால திருப்பூர், ஈரோடு, கோவை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. பாதுகாப்பு பணிக்கு 450க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், ஊர்காவல் படை வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த திருத்தேரானது அதாவது 12, 13 ஆகிய தேதிகள்ல மலையை தேர் நிலை அடைகிறது. வருகிற 16ஆம் தேதி தெப்ப உற்சவம் பரிவேட்டையுடன், 17ஆம் தேதி மகா தரிசனத்தோடும், 20ஆம் தேதி இரவு கொடியிறக்குதல் மற்றும் பாலிகை நீர்த்துறையோடு இந்த தேர் திருவிழா நிறைவு பெறுகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன். Give it.